கௌதம் மதுமிதா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீசியே வந்து போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். கௌதம் மதுமிதாவும் கார்ல வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களாங்க, நம்ம 2 பேரும் வந்து ரொம்ப நேரமா வந்து ஒத்துமையா வந்து சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கோம். ஆமா, எனக்கும் வந்து அதிசயமா தான் இருக்குங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மதுமிதா கையிலேருந்து ஒரு பொருள் வந்து கீழ வந்து விழுவுது. என்னங்க, எப்போதும் என் கையிலேருந்து தான் ஒரு பொருள் வந்து நழுவி விழும். ஆனா, இப்போ மதுமிதா கையிலேயே வந்து நழுவி விட ஆரம்பிச்சிடுதே! அப்படின்னு சொல்லி கௌதமும் வந்து காமெடியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில வந்து நெறைய கண்ணாடி வளையல் போட்டிருக்காங்க போல இருக்கு. அது வந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் எப்போதும் வந்து கண்ணாடி வளையல வந்து சவுண்ட வந்து விரும்புவேன். ஏன்? என்ன காரணம்? அப்படின்னு சொல்லும்போது, எங்க அம்மா சின்ன வயசுல வந்து கண்ணாடி வளையல் தான் வந்து போட்டிருப்பாங்க. எங்க அம்மாவே வந்து கூட இருக்கிற மாரி எனக்கு அடிக்கடி வந்து தோணும். எங்க அம்மா என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சா, அப்ப எல்லாம் வந்து இந்த கண்ணாடி வளையல தான் வந்து நான் சத்தம் மூட்டி வந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேங்கிற மாரி கௌதம் வந்து சொல்றாங்க. உடனே வந்து அந்த இடத்துல வந்து கண்ணாடி வளையல வந்து ஷேக் பண்ணி காட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம மதுமிதா கியூட்டா அழகா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க, நம்ம ஊருக்கு வந்துட்டோம். வாங்க உள்ளுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு கோயில் வாசல்ல வந்து நிக்கிறப்ப, ஒரு சாமியார் வந்து வராங்க. வந்தோனே, "உங்களுக்கு நேரம் சரியில்ல. உங்கள சுத்தி எல்லாமே வந்து இருட்டாகிட்டே இருக்கு. ஜாக்கிரதையா இருந்துக்கங்க." அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். அப்படின்னு ஒரு பீடிங் போட்டுட்டு போறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து தூக்கி வாரி போட்டது, "என்ன சொல்ல வராங்க? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியா பாட்டமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. விடுங்க, சாமியார்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் போவாங்க. இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இருட்டு சூழ்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்பனா பிரச்சனை மேபி வந்து வரலாம். அதத்தான் அவர் சொல்றாரோ என்னமோ! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சந்தோஷ் வந்துடுறாங்க. "ஏய் சந்தோஷ்! என்னடா நீ இங்க வந்துட்ட?" "ஆமான்டா. நான் தான் ஃபோன் பண்ணேன். உனக்கு நாட் ரீச்சபிள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு முக்கியமான டெண்டர்ல வந்து கலந்துக்கணும். ஞாபகம் இருக்கா இல்லையா?" "ஆமால்ல. அது எத்தனாயிரம் பேருக்கு வந்து வேலை குடுக்குறது. கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல நான் அந்த கம்பெனிய வந்து ரன் பண்ணணும்னா, எனக்கு அந்த இடம் வந்தே ஆவணும். அந்த இடத்த வந்து கைப்பற்றணும்னா, டெண்டர்ல அவரும் தானே போட்டியில வந்து கலந்துப்பாங்க." "ஆமா" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சந்தோஷம். வில்லன வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வில்லன் வந்து யோசிக்கிறாங்க. இப்ப கௌதம் ஃபேமிலி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஊர்ல கிராமத்துல இருக்காங்க. இந்த டெண்டர் விஷயத்துல வந்து கலந்துக்கிட்டா மட்டும் தான் நம்ப வந்து ஆர்டர வந்து கைப்பற்ற முடியும். அப்படித்தானே? கௌதமால வர முடியாம போயிருச்சுன்னா, என்ன நடக்கும்? அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் வந்து கேட்டோனே, "என்ன சார் நடக்கும்? உங்கள எதிர்த்து நின்னு யாருமே வந்து கேள்வி கேட்க மாட்டாய்ங்க. அவங்க என்ன கோட் பண்றாங்களோ, அந்த அமௌண்ட்டுக்கே வந்து காசு குடுத்து வாங்கிரலாம். கௌதம் வந்தா என்ன நடக்கும்? நீங்களும் அவங்களும் செமையா வந்து போட்டி போடுவீங்க. 2 பேரும் வந்து விலையே பார்க்காம அந்த இடத்த கைப்பற்றணும்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டுட்டே இருப்பீங்க. கௌதமும் கேட்டுக்கிட்டே இருப்பாப்புல. அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப விலை அதிகமா போச்சுன்னா, நம்ம வெளியில வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இந்த வாட்டி அப்படி நடக்கவே கூடாது. டெண்டர்ல அவன் கலந்துக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத சிறப்பா செய்யணுங்கிற மாரி அந்த வில்லன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கௌதம் கிட்ட வந்து பேசுறாங்க. "டேய்! இந்த டெண்டர்ல நம்ம ஜெயிச்சே ஆவணும்." "ஆமா, கண்டிப்பா. அவன் வந்து என்ன கம்பெனி ரன் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து தொழில் பூங்கா வந்து அமைப்பேன். அப்படி அமைச்சேன்னு வச்சுக்கயேன், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்ணனா, ஒரு 10,000 பேருக்கு வந்து வேலை வந்து குடுப்பேங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. "டேய்! இங்க ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்து இருக்கு. அத நான் சொல்லவே மறந்துட்டேன் பாரு. பாட்டி வந்திருக்காங்க." "என்னது அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்திருக்காங்களா?" "ஏய்! உன்ன எப்புட்றா அவங்க தனியா விடுவாங்க? இதுவும் இல்லாம, அவங்களுக்கு சொந்த ஊர் வேற. எப்புட்றா நீ வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து, அவங்க சொல்லி தானே இங்க வந்திருக்க?" அச்சச்சோ! பாட்டிக்கு அவசரமா வந்து வெளியில வேலை இருக்குன்னு நெனச்சேன். அவங்களும் வந்திருக்காங்களா? எங்க இருக்காங்க பாட்டிங்கிற மாரி சொல்லும்போது, அவங்க அந்த வேல 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். சரி, என்னோட கசின் வந்து இருக்காப்லயே, அவரு எங்க? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அந்த இடத்துல வந்து மோகனா வந்து இன்டர்வியூ ஆகுறாங்க. நம்ப அருணு. "ஏய் எப்புட்றா இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "உங்கள பத்தி தான் வந்து வண்டியில வரப்போ வந்து சந்தோஷமா வந்து பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இப்ப தான் கல்யாணம் ஆச்சாமே, வாழ்த்துக்கள்ங்கிற மாரி அந்த இடத்துல சொல்றாங்க. நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லா விஷயத்தையும் வந்து கௌதம் சொல்லியிருக்காங்கன்னு மதுமிதா வந்து சந்தோஷமா வந்து சொல்றாங்க. "ஐய்யய்யோ! எங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா, இவங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே! நானும் அவளும் நாளைக்கே வந்து பிரியப் போறோம். என்ன நடக்குமோ அதானே நடக்கப் போகுது. சரி அண்ணன்கிட்ட காட்டிக்க வேணாம். எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதே வந்து அண்ணன் தான்." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ராதா எங்கடா பார்க்கணும்னு சொன்னோனே, ராதாவ தேடி போறாங்க அந்த இடத்துல. மோகன். மோகன் வந்து ராதா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "என்னடா என் முன்னாடி வந்து நிக்கிற? அண்ணன் வந்திருக்காரு." "என்னது? அண்ணன் வந்திருக்காரா? கௌதம் அண்ணன் நான் சொல்றேன்." "ஆமா. அவருக்கு நம்ம 2 பேரும் பிரியப் போறோம். அதுவும் நாளைக்கே பிரியப் போறோங்கிற விஷயம்லாம் தெரிய வேணாம். அவர் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம்னு சொல்லி தான் அவங்க வந்து நம்மள சேர்த்து வச்சாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியாம இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. 2 பேரும் வந்து ரொம்பவே அழகா மேட் ஃபார் ஈச் அதர் மாரி சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து பாராட்டுறாங்க. எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதே வந்து அண்ணன் தான். யாராவது ஒருத்தர் சின்சியரா வந்து லவ் பண்றாங்கன்னு சொன்னா போதும். 2 பேரோட காதல் வந்து கரெக்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா,
கௌதம் வந்து சேர்த்து வச்சுருவாங்க. அவருக்கு பெரிய வந்து இது மாரி ஏகப்பட்ட பேர வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. "அப்படியா? அப்படியாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஏய் சும்மான்னு இருக்க மாட்டீங்களாடா? நீங்க வேற விளம்பரம் வந்து ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்புறம் இத வச்சு வேற என் மனைவி வந்து கலாய்ப்பா. என்னப்பா இதுக்கே வந்து இப்படி சொல்ட்டா என்னங்கிற" மாரி அந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறப்ப, பாட்டி வந்து வராங்க. கோயில் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும். அப்பன்னு பார்த்து ராதாவும், மோகனும் கொஞ்சம் தள்ளி வந்து நிக்கிறாங்க. குருக்கள் வந்துடுறாங்க. குருக்கள் வந்தோனே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரோட புடவையும், வேட்டியும் வந்து முடிச்சு போடணுன்னோனே, அப்படியே வந்து ஒத்துமையா வந்து முடிச்சு போடுற மாரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு தம்பதிகள் தான் வந்திருக்காங்க. வரப்ப தனியா தம்பதிகள் வரக்கூடாது. இன்னொரு ஜோடி இருந்தா நல்லாருக்கும். அவங்களும் வந்து நல்ல தம்பதிகளா இருக்கணுங்கிற மாரி சொன்னோனே, என்னடா பண்றது? இன்னொரு ஜோடிக்கு எங்க போறது? அப்படின்னு சொல்லி பாட்டமா பேர் எதிர்ச்சியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அகிலாண்டீஸ்வரி பாட்டி. அப்பன்னு பார்த்து, எதுக்காக வந்து நம்ம வந்து யோசிக்கணும்? ராதாவும், மோகன் தான் இருக்காங்கல்லன்னு சொன்னோனே, அவங்களுக்கு அந்த மாரி வேட்டியும், புடவையும் வந்து முடிச்சு போட்டுட்டு, 2 பேரும் ஜோடியா வந்து அப்படியே உள்ள வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ராதாவும், மோகனும் ஒரு பக்கம் மதுமிதாவும், நம்ம கௌதமும். அபிஷேக் வந்து வந்திருக்காங்க. அவங்க லட்சுமணன் அவங்க மாமா இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டாங்க. "என்ன மாமா, இங்கேல்லாம் என்ன கூட்டிட்டு வந்திருக்க? கௌதம் எங்க இருக்கானோ, அங்க கண்டிப்பா வந்து நம்ம இருக்கணும். மதுமிதாவும், கௌதமும் அடிக்கடி வந்து என்ன பேசிக்கிறாங்க, இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கே தெரியாம எதுவும் வேற மாரி ஆயிடுச்சுன்னா, அதனால தான்." "என்ன மாமா நடக்க போகுது?" மதுமிதா வந்து கௌதம கைக்குள்ள போட்டுக்கிட்டானா, கம்பெனிக்குள்ள வராத அளவுக்கு சகுந்தலா வந்து பார்த்துக்க சொல்லியிருக்கா. அதனால தான் நம்ப இங்கே வந்து இருக்கோம். சரியா? சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து அபிஷேக் வந்து ஏன்டா இங்க வந்தோங்கிற மாரி வெறுப்புல இருக்காங்க. அதித்தி வந்து ஆட்டோல வந்து இறங்குறாங்க. மதுமிதாவோட தங்கச்சி. அவங்கள பார்த்தோன்னே வந்து சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன இவன் அடிக்கடி நம்மள பார்த்தே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாரி தான். அதித்தி வந்து இவர எப்படி கட் பண்ணலாம்னு தெரியவே இல்லையே. நம்ம இதுவரைக்கும் பேசினது கூட இல்ல. ஆனா என்ன பார்த்தா அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்காப்ல. இது சரியில்லங்கிற மாரி யோசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போறாங்க. மாமா நல்ல வேளை என்ன கூட்டிட்டு வந்துட்ட. நான் தனியா இருப்பனோ, எனக்கு போர் அடிக்குமோன்னு நெனச்சேன். பரவால்ல மதுமிதா தங்கச்சி வந்திருக்காங்க. மாப்பிள சரியில்ல பார்த்துக்க. உன் கல்யாணத்த வந்து அம்மா வேற லெவல்ல திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. நீ எதுவும் இது மாரி எடக்கு முடக்கா வந்து பண்ணாத. அவ்வளதான் சொல்ல முடியும். உங்க அம்மா கிட்ட என்னாலலாம் திட்டு வாங்க முடியாதுடா அப்படின்னு சொல்லும்போது, மாமா நீ வந்து அம்மாவ பார்த்தா பயப்படுவியா? அம்மாவே வந்து என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு உன்கிட்ட தான் வந்து முடிவு கேட்க வருவாங்க. டேய் அதெல்லாம் ஓகே தான்டா. அதுக்குன்னு என்ன கேட்காம வந்து உங்க அம்மா எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க தான். இருப்பினும் வந்து நீ அதித்தி முன்னாடி பார்க்கறது, பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ்வளதான் சொல்லுவேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து லட்சுமணன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. 2 ஜோடிகளையும். அப்படியே வந்து மாலைய வந்து மாத்திக்கிறாங்க. கியூட்டா அழகா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து தனியா வந்துடுறாங்க. ஏங்க மோகனையும், ராதாவையும் பார்த்தா 2 பேரும் வந்து ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து இருக்காங்க. அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோனே, ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது. என் குடும்பத்து மேல நீங்க இவ்வளோ அக்கறையா இருப்பீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நம்ப குடும்பங்க அது. நான் அக்கறையா இல்லாம வேற யார் தான் அக்கறையா இருப்பா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அந்த வில்லன் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து 4, 5 பேர வந்து கௌதம இந்த கோயில விட்டு வெளிய வரக்கூடாது. டெண்டர் விஷயத்துல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பேர ரெடி பண்ணி அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. கௌதம்க்கு ஏதாவது பிரச்சனை குடுக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இத தான் அந்த சாமியார் வந்து ஓப்பனிங் சீன்ல வந்து சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.